ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை another vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரைடே விளாக்ல வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பத்தாம் மார்க்கெட் போகிறேன். பத்தாம் மார்க்கெட் போயிட்டு அங்கே வந்து எனக்கு கொஞ்சம் வெஜிடபிள் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் மீன் வாங்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் மீட்டு வகைகள் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்க பார்க்கலாம், எல்லாம் வந்து அங்கே ரேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து என்னோடய பஸ்ஸில் தான் போகிறேன். இதுதான் என்னோட பஸ்ஸு. ஓகே, அங்கே போயிட்டு நீங்களும் பாருங்கள். பத்தா மார்க்கெட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஏன்னா நம்ம ஏரியாக்காரங்க அங்கே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஏரியாக்காரங்கன்னு இல்லை, சவுதி அரேபியான்னு இல்லை, ரியாத்லே பத்தா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். எல்லாமே மார்க்கெட் ஏரியா, நல்ல பப்ளிக் க்ரௌடாக இருக்கும். இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானி, பங்களாதேஷி, ஹிந்தி நிறைய பேர் இருக்காங்க. வாங்க, நம்ம பஸ்ஸில் தான் போகிறோம். ஓகே, இப்போ வந்து பத்தா போய்கிட்டு இருக்கோம். என்னோடய வண்டியில் தான், என்னோடய கம்பெனி வண்டியில் தான் போய்கிட்டு இருக்கேன். அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் எவ்வளோ ரேட்டில் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது எல்லாம் பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் சரியா ஏற்கனவே இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரைடே, அதுவும் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். நம்ம அதையும் தாண்டி போவோம். ஓகே, வந்து வெள்ளிக்கிழமை லாக்கு. இன்றைக்கி வந்து இதுதான் என்னோடய சூட்டு. டெய்லி ஒரே கம்பெனி யூனிஃபார்ம்லேயே பார்த்து போர் அடிச்சிருக்கோம். அதனால் இன்றைக்கி வந்து இதுதான் என்னோடய சூட்டு, ஃப்ரைடே சூட்டு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா, போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு பத்தாவில் வந்து எல்லாருமே இருப்பாங்க. பத்தாவில் மேக்ஸிமம் மார்க்கெட் ஏரியா, ஃப்ரைடே மார்க்கெட் ஏரியா. இங்கே எப்படி வராங்க. அரபிக்கு வந்து அப்படி தான் வண்டி ஓட்டணுவேன். அரபி, ஒரு சில அரபி வந்து நல்ல அரபிகளும் இருப்பானுவேன். எல்லா அரபியும் நான் வந்து மோசம்னு சொல்லலை, ஒரு சில அரபி தான் ஹராத் ஓட்டுவானுவேன். அவனுக்கு பாட்டுக்கு நம்மளை மதிக்கவே மாட்டானுவேன். அவனுக்கு பாட்டுக்கு சைடில் ஏறி வந்துட்டு திட்டிட்டு போவானுவேன் நம்மளை. ஏன்னா அவன் தப்பாக வர்றது அவனும் தப்பாக வருவானுவேன், நம்மளை திட்டிட்டு போவானுவேன். ஓகே, யாரும் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணி நம்ம வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி டெய்லி விளாக்ஸில் புதுசாக நான் விளாக் போடுவேன் டெய்லி. ஃப்ரைடே கொஞ்சம் சவுதி அரேபியா பற்றி கொஞ்சம் வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், வெளியில் மார்க்கெட் ஏரியாவுக்கு போவேன். ஓகே கைஸ், கண்ணாடி க்ளீன் பண்ணல. மாடினியா வைப்பர் இருக்கா காம்னைக்கிறா? ஸோ கண்ணாடி க்ளீன் பண்ணிக்கலாம். என்ன ஆச்சுன்னா தண்ணி இல்லை, வைப்பர் வர க்ளீன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது கொஞ்சம் சர்வீஸ் விடணும். ஓகே, வெள்ளிக்கிழமை அதுவுமா டிராஃபிக்காக இருக்குது கைஸ். கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுச்சு. நான் ஃப்ரண்டில் காமிச்சிருப்பேன், கண்ணாடி வந்து க்ளீன் பண்ணல, அதனால் வந்து ஃப்ரண்டில் காட்டலை. ஓகே, இப்போவுமே இங்கே இருக்கு கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு. கொஞ்சம் கண்ணாடி க்ளீன் பண்ணலையா, அதனால் வந்து கிளியர் வியூ கிடைக்காது. ஓகே, நான் இருக்க ஏரியா வந்து 21 சீட்டில் இருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பத்தாக்கு போகணும். பத்தாக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து சிக்னல் தாண்டி நான் போனேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு சிக்னல் இருக்குது. ஒரு நாள் இந்த ஏரியாவுக்கு நான் வந்து வீடியோ போடுவேன். ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து பேட்ஸ் மார்க்கெட் இருக்குது. பேட்ஸ் மார்க்கெட்டில் எல்லாமே கோழி, பறவைகள் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதனால் அதை பற்றி நான் ஒரு நாள் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுவேன், பாருங்கள். இதே மாதிரி முஸ்கில் நீங்கள் என்ன ஃப்ரண்டில் வந்து வியூ வந்து கண்ணாடி க்ளீன் பண்ணல, அதனால் வந்து காட்ட முடியல உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ. அதனால் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பத்தால என்னென்ன சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும் பத்தா ஏரியாவுக்கு. அதான் மார்க்கெட்டான்னு கேட்டால் அங்கே மட்டும்தான் மார்க்கெட்டு கிடையாது, நிறையா மார்க்கெட் இருக்காங்க. பத்தா இருக்குது, ஹரா இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய மார்க்கெட் இருக்குது. ரியாத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச மார்க்கெட்டு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு கிடைக்கிறது வந்து பத்தாவில் கிடைக்கும். ஸோ நானும் பத்தா வந்து போனது கிடையாது, இல்லை போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி போயிருக்கேன், என் ஃப்ரெண்டோட போயிருக்கேன் ஒரு வாட்டி. இப்போ இன்னைக்கு ஃப்ரைடே லீவு, அதனால் பத்தா போகிறேன். எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு லீவே கிடைக்காது. அப்புறம் ஃப்ரைடே வந்து வேலை இருக்கும் நிறைய பேருக்கு. நம்ம வந்து பத்தா போகிறது வந்து என்ன வச்சுன்னா பதினேழாவது எக்ஸிட்டு போய்ட்டு பப்ளிக் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்ப்போம்.
पहले अपनी तरफ से फोन बात न करते இன்னைக்கு ஃப்ரைடே ஜிம்மா சலாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் சாப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் தான் போகிறேன் பத்தாவது. ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது பாருங்க, எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு. பத்தா ஏரியாவில் என்ட்ரன்ஸ் ஆகும்போதே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இன்னும் என்ட்ரன்ஸு இன்னும் பார்க்கிங் கிடைக்குமான்னு தெரியல. இப்போ வர இப்போ பார்க்கிங் கிடைக்குமான்னு தெரியல, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபுல் டிராஃபிக்காக இருக்கு. போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் பத்தா கைஸ், இதுதான் பத்தா ஏரியா. பத்தா ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. ஆனால் இப்படி தான் இருக்கும் எப்போவுமே. பத்தா ஏரியா வந்து இப்படி தான் இருக்கும், ஃபுல் டிராஃபிக் ரஷ்ஷாக தான் இருக்கும். ஏற்கனவே இந்த கார் வேறு இப்போ இங்கே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு வேறு இப்போ நஜம், அதாவது இங்கே உள்ள இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காண்டி போலீஸ் வருவாங்க. அந்த போலீஸ் வந்து அதுக்கப்புறம் அந்த டிராஃபிக்கை வந்து கொஞ்சம் சரி பண்ணுவாங்க. எப்போவுமே இப்படி தாங்க இருக்கும் இந்த ஏரியா, இன்னைக்கு மட்டும் கிடையாது. ஆனால் பத்தா ஏரியாவே ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் ஏரியா, அதனால் டிராஃபிக்காக தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வேறு சிக்னல் இருக்குது, சிக்னல் அது வேறு ஓப்பன் ஆகாது உடனே. அந்த சிக்னல் வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது, சுருத்தாக தான் போலீஸ்காரங்க தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த ஏரியாவில் வந்து டிராஃபிக்காக இருக்கும் அந்த ஏரியாவுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி விடுவாங்க. எவ்வளோ பப்ளிக்காக இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் நான் வந்து பத்தாவது உள்ளே போகல, இன்னும் வெளியில் தான் இருக்கேன், கவுண்டிங்கில் தான் இருக்கேன். ஏன்னா பார்க்கிங் கிடைக்கல எனக்கு இன்னும். அப்படியே பாருங்கள் பப்ளிக் இருக்குது, எவ்வளோ பப்ளிக்காக இருக்குது பார்த்தீங்களா. நான் எப்போவுமே இந்த ஏரியா வந்து எப்போவுமே அப்படி தான் இருக்கும். பத்தா சவுதி அரேபியாவில் பிக்கஸ்ட்டு மார்க்கெட்ஸ் ஏரியா. அதுக்கப்புறம் டிராஃபிக்கும் இங்கே தான் அதிகமாகவும் இருக்கும் ரியாத்லே. ஜித்தால கூட அப்படி இருக்குமான்னு தெரியல. ஜித்தால இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு நிக் பாயிண்ட் இருக்கும். இப்போ தம்மாமில் சீக்கோ, ரியாத்தில் பத்தா, ஹாரா, அந்த மாதிரி ஜித்தால அங்கே ஒரு ஏரியா நிக் பாயிண்ட் இருக்கும், மெயினான ஏரியா. அதை பொறுத்து தான் இங்கே எல்லா பக்கமும். ஏன்னா சென்ட்ரு தான், பத்தா தான் சென்ட்ருன்னு கிடையாது. சிட்டி வந்து கிங்டம் ஏரியா உலையா தான் சிட்டி. இது வந்து மார்க்கெட்ஸ் ஏரியா. இது இப்போ இந்த ஏரியா வந்து இது எங்கெல்லாம் இது மொபைல் ஷாப், எலக்ட்ரானிக் ஷாப்பு, இது எல்லாமே இதுக்குள்ளே தான். பிலிப்பைனி மார்க்கெட்டும் இங்கே தான் இருக்குது. பிலிப்பைனி மார்க்கெட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம், ஏன்னா நம்ம அங்கே தான் மொபைல் எடுத்துருந்தோம். இது ஃபுல்லாகவே மொபைல் மார்க்கெட்டு. நைட் ஆயிடுச்சு கேஸ். நான் ஏன்னா வீட்டில் இருந்து கிளம்புனதே 4:30 கிளம்புன்னு நினைக்கிறேன். ஃப்ளவர் கைஸ் ஒரு வழியாக யூட்டன் அடிச்சாச்சு. யூட்டன் அடிச்சுட்டு பார்க்கிங் தான் கைஸ் மெயின். பார்க்கிங் நமக்கு கிடச்சிருச்சுன்னா நம்ம பாட்டுக்கு எங்கிட்ட ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த இடத்துல அப்படியே ரவுண்ட் அடிச்சிடலாம். ரவுண்ட் அடிக்க என்ன, எனக்கு கொஞ்சம் வெஜிடபிள் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுவேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் கொஞ்சமாக, சரியா. அதனால தான் இது எல்லாமே பஸ் பார்க்கிங் ஏரியா. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பஸ் பார்க்கிங்காக தான் இருக்கும். இதுதாங்க ரியாத் பஸ்ஸு. ரியாத்தில் இது வந்து லோக்கல் பஸ்ஸு போகக்கூடிய பஸ் எல்லாமே இங்கே தான். இது மொபைல் ஷோரூம், சிம்மு எல்லாமே இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏடிஎம் இவங்களோட அப்ளிகேஷன் காட்டுது. இவங்களோட பேங்க் எங்கே இருக்குன்னு தெரியல, மொபைலி பேங்க். அங்கேயும் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் மணி அதில் இருந்தும். ஓகே, இது ஒரு பேரமசி ஒன்று இருக்குது. பேரமசி எல்லா ஏரியாலுமே இருக்குது. பேரமசி இங்கே மேக்ஸிமம் பெரிய பேரமசி இல்லை. நாதக் பேரமசி பெருசு. அதுக்கப்புறம் முகமது பெர்மசி, தாவா பெர்மசி உள்ளதுலேயே பெருசு இங்கே சவுதி அரேபியாவில். தாவா பெர்மசி. மேக்ஸ் இருக்குது, மேக்ஸு. ஆனால் இங்கே ஒரு மேக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் மேக்ஸு பிராண்டு ஒன்று இருக்குது, அது வேறு. இதுவும் ஒரே பிராண்டான்னு தெரில, ஒன்றான்னு கூட தெரில. இங்கேயுமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. பீப்புள்ஸ் வந்து போகிறாங்க, எல்லாமே இருக்குது. ஹாப்பியாகவே இருக்கு பாருங்க. எங்கடா போறீங்க? எங்களை மாதிரி எத்தனையோ பேர் வந்திருப்பாங்கண்ணே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லீவ் கிடச்சிருக்கு அவங்களுக்கும். அதனால் வெளியில் போய் ஷாப்பிங் பண்ணுவோம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஹோட்டல் போய் சாப்பிடுவோம். வந்து நிறையா பேர் வந்திருக்காங்க.
அதனால தான் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் போவாங்க, ஷாப்பிங் பண்ணுறதுக்காண்டி வருவாங்க, இந்தியா போகிறதுக்கு, பங்களாதேஷ் போகிறதுக்கு ஷாப்பிங் பண்ணதுக்கும் வருவாங்க. அதனால கொஞ்சம் டிராஃபிக்காகவும் இருக்கும். ஏன்னா பத்தா ஏரியாவில் இப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா இங்கே வந்து என்னென்னா சோர் இருப்பாங்க. சோர்னா என்ன, தீஃப். நிறைய அங்கே தீஃப் இருப்பாங்க. ஏன்னா நம்ம இப்போ செல்லை வெளியில் காமிச்சு விட்டு பேசிக்கிட்டு இருந்தாலே சைடாக வந்து பையனாக்கா பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏற்கனவே எங்கள் சொத்தாக இருந்து டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆயிடுச்சா ஒன்றும் முடியாது, முடியாது. புதுசாக வந்தவங்களுக்குலாம் எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் வந்த புதுசுல ஒன்றுமே புரியல. ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு என்னடா இருச்சான்னு இருக்கான், என்னடா சொல்ற அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியாது. ஸ்டாப் பண்ணாதீங்க, போ அப்படிங்கிற மாதிரி. மார்க்கெட்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்ஸ் தான். சிட்டி ஃப்ளவரே இங்கே 2 எண்ணம் இருக்குது. ஒன்று யூட்டன் அடிக்கும்போது ஒன்று ரைட் சைடில் ஒன்று பார்த்தோம். இப்போ யூட்டன் அடிச்சு வரும்போது ஒன்று பார்க்குறேன். ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 எண்ணம் இருக்குது சிட்டி ஃப்ளவரா. சிட்டி ஃப்ளவருமே ஆஃபர் போவோம், எலக்ட்ரானிக்ஸ் ஆஃபர் இருக்கும் அங்கே சிட்டி ஃப்ளவரில். அதையும் ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், அதை பற்றியும். சிட்டி ஃப்ளவரு ஓகே. அதுக்கப்புறம் இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நட்ஸு கிடைக்குங்க. நட்ஸு மெயினான என்ன சீஸ்னா, நமக்கு இந்தியா போகும்போது என்ன வாங்கிட்டு போவோம், மெயின் நட்ஸு, மசாலாஸு, நட்ஸு, இதுதான் நமக்கு மெயின். இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எல்லாமே வாங்கிட்டு போகணும் இந்தியா போகும்போது. நிறைய பேர் இங்கேயே ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா இந்தியாவிலே எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கிது. எல்லாருமே இங்கேயே ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மெயினான ஐட்டம் என்னென்னா நட்ஸு தாங்க. நட்ஸு ஏன்னா இங்கே வந்து எல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், வாங்கிட்டு போகலாம். எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக இருக்கும், வாங்கிட்டு போகலாம். இது பங்காளி மார்க்கெட்னா, இது ஃபுல்லாகவே பங்காளி மார்க்கெட் கேஸ் பாருங்க. பங்காளி மார்க்கெட்னால எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பங்காளி தான். பங்காளின்னு சொல்ல முடியாது, இந்தியாவுக்காரங்கன்னு இருப்பாங்க. ஏன்னா பங்காளி ரெஸ்டாரண்ட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் பங்காளி ரெஸ்டாரண்ட்டு, பங்காளி மார்க்கெட்டு தான். டாக்கா சிட்டி, பங்களாதேஷ் மெயின் சிட்டியா டாக்கா. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு சிட்டி. எல்லா சிட்டினாலே வந்து டிராஃபிக்காக இருக்கும் போல, அப்படிதாங்க. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் பங்காளி தான். ஃபேமிலி, பேச்சுலர் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட்னால எப்பா இங்கே பாருங்க எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குண்டு இந்த ஏரியா ஃபுல்லாகவே. இந்த இடத்துல என்னவோ ஒன்று பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க நினைக்கிறேன். இன்னைக்கு ஏன் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னா, இன்னைக்கு வந்து ஜும்மா ஃப்ரைடே மார்க்கெட்ஸு, அதனால தான் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது கெஸ்ஸுங்கிறங்க. ஃபுல்லாகவே டிராஃபிக்காக தான் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை, எல்லாருமே இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஆஃபீஸில் வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ரீ டைம் கிடைக்கும். அதனால் எல்லாருமே மார்க்கெட்ஸ் வந்து அவங்க அந்த திங்ஸு சமைக்கிற பொருளாக இருக்கட்டும், இல்லை சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும், சரி ரெண்டுமே ஒன்று தானே, சமைக்கிறதும் சாப்பிட்ற பொருளும் ரெண்டுமே ஒன்று தானே. அவங்கவுங்க தேவைக்கான என்னென்ன தேவையோ அதெல்லாம் இன்றைக்கி தான் வாங்கிறதுக்கு வருவாங்க. அதனால தான் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு மெயின் ஏரியாவில் இருக்குமா, மெயின் ஏரியா என்ன பத்தாவில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. அங்கே எவ்வளோ மக்கள் புழக்க வழக்கங்கள் இருக்குங்க பாருங்கள். இந்த ஏரியா ஃபுல்லாகவே மொபைல் கவரு, மொபைல் பிளாங்கெட்ஸு, அந்த மாதிரி ட்ரெஸ் ஷாப்பு இது ஃபுல்லாகவே. என்னடா வீடியோ மட்டும் காமிச்சிக்கிட்டு இருக்கான், மார்க்கெட்டுக்குள்ளே போக மாட்டேங்கன்னு வைக்கிங்களா? மார்க்கெட்டுக்கு போவோம். இப்போ இருந்து உள்ளே போயிட்டு முதல்ல மார்க்கெட்டு தான் பார்க்கணும். அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. அது சர்ரா ரெஸ்டாரண்ட் வேறு ஒன்று இருக்குது, அது இந்தியன் ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று கிடையாது, அது இந்தியன் ரெஸ்டாரண்டாக தான் இருக்கும். அது மாதிரி இன்னொன்று என்னென்னா, லூலு பத்தாவில் வந்து ஃபேமஸானது லூலு ஒன்று இருக்குது. லூலு நெஸ்டோவும் இருக்குது. நெஸ்டோ வந்து நான் அந்த சைடு வரும்போது ரைட் சைடில் இருந்தது, இப்போ லூலு லெஃப்ட் சைடில் இருக்குது. சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன் பாருங்க. ரைட் சைடில் தான் நெஸ்டோ இருக்குது, இப்போ லெஃப்ட் சைடில் வந்து லூலு இருக்குது. சரி, அங்கே அப்படியே மோதிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இது லூலு மார்க்கெட்டு, பத்தா லூலு. என்னாச்சு, ஏன் இவ்வளோ ஆறுன்னு? இந்த ஏரியா பாருங்க, இந்த ஏரியாவில் ஸ்டாப் பண்ணாலே ஆறணும்.